சரி. பித்ரு சாபம் வேறு, பித்ரு தோஷம். தோஷம் வேற. இப்போ முதல்ல ஒண்ணு புரிய வைக்கிறேன். ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப எங்க தாத்தாக்கெல்லாம் கல்யாணம் பண்றப்போ பொருத்தம் பாக்குறதுன்ற என்ன பொருத்தம் பார்ப்பாங்கன்னா, இந்த குலதெய்வம் நன்னா இருக்கா, இவ குடும்பத்துல பித்ரு சாபம் ஏதான இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துதான் கல்யாணம் பண்ணும். அது மருவி 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 9 பொருத்தம், 8 பொருத்தம், 7 பொருத்தம், அது மினிமம் 3 பொருத்தம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு. இதனால வந்த விஷயம் பித்ரு சாபம்னா, நம்ம தாத்தாக்கள், நம்ம அப்பாவுடைய தாத்தா அந்த காலத்துல சின்ன வயசுலயே வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு 20 வயசுலயே ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா மாமியார் வீட்டுல இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பியை நம்பி, அப்பா அம்மாவை நம்பி குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சொத்துன்னு இவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி அனுப்புறப்போ இந்த எந்த எந்த ஜாதி எந்த இதுவா இருந்தாலும் அந்த 20 வயசுல இருந்து அந்த பெண் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட சித்திரவதை அனுபவிப்போம். மனதாலையும் உடலாலையும் எல்லாத்தாலையும். அவ சொத்தை புடுங்கிட்டு அவ குழந்தைங்களை படிக்க வைக்காத, அவ குழந்தைங்களை வேலைக்காரங்களால உபயோகப்படுத்திட்டு பண்றப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவ தன்னை தற்கொலை பண்ணிண்டான்னா அது சாபம். அப்ப அந்த சாபம் அவ சாபம் இடல, எனக்கே ஆண்டவா இந்த கதி கொடுத்த, என் பிள்ளைங்க இன்னைக்கு அனாதையா நிக்கிறாங்களே. சப்போஸ் அந்த அவளுடைய குழந்தை தற்கொலை பண்ணிண்டோ இல்ல வேற ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சு இறந்துட்டான்னா அவ பஸ்ட் ஆயிடுவான். எனக்கு புருஷன் தான் இல்லைன்னு ஆக்கிட்டேன், இதுவும் பண்ணிட்டேன், எனக்கு இந்த கதி ஏற்பட்டவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சுன்னு இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது பித்ரு சாபம். இந்த சாபத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துல போக்கிக்கூடிய தன்மை இருந்தாதான் போக்கிக்க முடியும். போக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா இன்னைக்கு நிறைய நதிகள் இருக்கு, நிறைய பெரிய பெரிய ஸ்தலங்கள் இருக்கு, திவ்ய ஸ்தலங்கள். அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போக்கிக்க முடியும். அதே பித்ரு தோஷம்னா நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு அப்பா அம்மா இறந்து போன பிள்ளை செய்ய வேண்டிய கர்மாவை சரிவர செய்யலன்னா, இந்த அப்பா அம்மா நம்மளை படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு பேரம் பேத்திங்களை பார்த்து இறந்து போன அவங்களுக்கு அவங்க கடைசி காலத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அந்த எள்ளு தீர்த்தம் தான் அவங்களுக்கு 1 வருஷம் ஜலமா கிடைக்கும். நடந்து போவாங்க பித்ருலோகத்துக்கு, ஜலமா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம நிறைவா ஒரு வாழ்க்கை வாழறோம்னா அதுக்கு பூர்வ ஜென்மத்துல நம்ம எப்போ மனிதனா பிறந்திருந்தோமோ நம்ம பசங்க